மாலை வணக்கம். நம்ம சேனல பார்த்து வந்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மார்னிங்ல 7 ஏஎம் டூ 6 பிஎம் ஸ்ட்ராட்டஜில மார்னிங் வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கோல்டு பத்தி அப்படிங்கிறத பார்த்துருவோம். அது எந்த அளவுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, 7 பிஎம்லேருந்து 2:30 ஏஎம் அதிகாலை 2:30 ஏஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி போகும், ஈவினிங் செஷன்ல அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு மார்னிங் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்துருவோம். மார்னிங் நம்ம வீடியோ போடுறபோது 4314ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? 4310 டூ 14 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 4325, செகண்ட் டார்கெட் 4340 கன்ஃபார்மா சொல்லியிருந்தோம். அப்படியே மார்க்கெட் புல்லிஷ் ஆகுறபோது, அப்படியே போயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? இந்த 2 விஷயம். சரிங்களா? 4320, 4340 அப்படின்னு சொல்லியிருந்தோம். எகைன் வந்து மார்க்கெட் ஒரு செல் ரைஸ் எங்க நடக்கணும்? 0.5 கீழ நடக்கும். 4335 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நீங்க 4276ல வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏவரேஜ் பை டிப் வந்து 4293 டூ 95ல இறங்குனா பை பண்ண சொல்லியிருந்தோம். அந்த கண்டிஷன் மார்க்கெட் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த கண்டிஷன் மார்க்கெட் வரல. நம்ம சொன்ன மாரி மார்க்கெட் போய் புஷ் பண்ணி மேலேயே கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு $60 மேலேயே வந்து பாசிட்டிவ் மேல போயிடுச்சு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். குரூப்ல என்ன பண்ணியிருந்தோம், நம்மளோட பிரீமியம் குரூப் என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத அதையும் பார்த்துருவோம். விஐபி குரூப்ல. விஐபி குரூப் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். மார்னிங் காலை வீடியோல சொல்லியிருந்தேன். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிளாஸ்ட்டா இருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு. அதனால அவங்க வந்து டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4313, 4320 அப்படின்னு குடுத்துருந்தோம். காலை 7 மணிக்கு 7:15க்கு. நம்ம குடுத்த டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆயி போச்சு மார்க்கெட்டு. சரிங்களா? ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆயி போச்சு. 4337 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. நம்ம புக் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா வந்து 4320 நம்ம டார்கெட்டோட முடிச்சுட்டோம். சரிங்களா? எவரிடே வந்து பொறுத்தவரைக்கும் நம்ம குடுக்குற டார்கெட்டு என்ன சொல்றோமோ, அது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதோட நம்ம கால் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஈவினிங் குடுக்கல. ஈவினிங் செஷன்ல வந்து 7 பிஎம் எபோவ் வந்து மார்க்கெட் போறத வச்சு நம்ம குடுக்கலாம். அதாவது ஒரு செல் ரைஸ் ஆனா குடுக்கலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். இன்டர்டேல மாத்திக்கிறேன். 15 மினிட்ஸ்ல மாத்திக்கிறேன். நம்ம சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில மார்னிங்ல வந்து 4305 இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மொமெண்டம் குடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு புல்லிஷா மார்க்கெட் வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் அப்படியே மார்க்கெட்டு ஆஃப் பெட்லேருந்து மேல மாத்துக்கு உங்களுக்கு நல்ல புல்லிஷ் நடந்தது. சரிங்களா? 4345 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. சரிங்களா? நம்ம என்ன மார்னிங் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு டைம் சார்ட் சொல்லிடுறேன். அதாவது சார்ட்ல பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் டைப் பண்ணது 4320 வீக்லி டார்கெட் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து ரேஞ்ச் வந்து 4420 அப்படிங்கிறத நம்ம காட்டுது. சரிங்களா? 4420க்கு பதிலா 4320ன்ட்டு நானு ரைட்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம சொல்றது சரியா போயிட்டுருக்கு. சின்ன ரைட்டிங் ப்ளே ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு அத கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். 4420 வீக்லி டார்கெட் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் நைட் அப்படின்னு பார்க்குறபோது, உங்களுக்கு அதாவது ஒரு செல்லா நடந்து ஒரு பை ரேஸ் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இதுக்கு பை ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொறுமையா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஈவினிங் 7 பிஎம்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வாலட்டிலிட்டி நடக்கும். எது வரைக்கும் போகும்னா, உங்களுக்கு சப்போஸ் அதாவது நான் 0.7 வரைக்கும் மார்க்கெட்ட வந்து செல் ரைஸ் குடுக்குறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? 4320 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திரும்புறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஈவினிங் மார்க்கெட் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? அதனால 4325 டூ 28 அப்படிங்கிறது பை டிப்பா வச்சுக்கலாம். ஈவினிங் செஷன்ல ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, செல் ரைஸ் நடந்து தான் பை ஆகும். அதனால மார்க்கெட் ரொம்ப முக்கியம். இதில வந்து அவசரப்பட்டு நீங்க பை எடுத்துறாதீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க நான் பை இருக்கு சார் எனக்கு ஹோல்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னா, வச்சுருங்க. அந்த அந்த பை பொசிஷன் வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு மைனஸ் ஆகி பாசிட்டிவா மாறும். அதாவது ஒரு நெகட்டிவ் ஆகி பாசிட்டிவா மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மார்க்கெட் இறங்குச்சுன்னா நெகட்டிவா போகும். எகைன் இந்த இடத்துல ஏவரேஜ் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு மேல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். சரிங்களா? அதனால வந்து மார்னிங் விட்டு ஒரு உங்களுக்கு பை நடந்திருக்கு. ஒரு செல் ரைஸ் ஆகறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வர்றேன். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய கடந்துகிட்டு போய் பாருங்க. நம்ம சொன்ன பிடிஷன் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4325 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, உங்களுக்கு 0.618 அடுத்தது செல்ல உங்களுக்கு அந்த பை லெவல். சரிங்களா? 1 0.4325ல பை பண்ணலாம். இல்ல 4315 அது 4313 அப்படிங்கிறத நம்ம ஹையஸ்ட் செல் ரைஸா பார்க்குறோம். சரிங்களா? இதுவரைக்கும் நீங்க எகைன் பை டிப் அடுத்த பை டிப் இங்க வச்சுக்கலாம். 4305லேருந்து 4310க்குள்ள பை டிப் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ல பை டிப் பண்ணிக்கங்க. சரிங்களா? நீங்க பை வாங்குனாலுமே திரும்ப மார்க்கெட் உங்களுக்கு செல் ரைஸ் ஆகும்போது 4305 டூ 4310ல ஒரு பை எடுத்து வச்சுக்கங்க. சப்போஸ் நியூஸ் மார்க்கெட்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பை ஆயிட்டு இருக்குது. ஒரு செல்லர்ஸ் வந்துறாங்கன்னா சடனா மார்க்கெட் ஃபால் ஆகும். ஃபால் ஆகுற இடத்துல நம்ம கீழ போய் லோ டிப்ல பை பண்ணி வச்சுக்கோங்க. சரி நம்ம சொல்ற எல்லாமே வந்து லோ டிப் தான் பை பண்ணணும். ஹைல விக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றோம். இது வந்து டெக்னிக்கலா நம்ம என்ன சொல்லுவோம், அதைத்தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் வந்து என்னோட ஓன் சொந்த
சுய அறிவு வச்சு பயன்படுத்தி தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா. இதனால எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அதனால நீங்க சின்சியரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெக்னிக்கலா லேர்ன் பண்ணுங்க. சொல்ற விஷயங்கள பாசிட்டிவா எடுத்துக்கங்க. மார்க்கெட்ட வந்து சார்ட் அனலைசிஸ் பண்ணி கத்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நம்ம சொல்ற ஏதாவது சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க. இன்ட்ரஸ்டட் இருக்கிற பீப்பிள் நீங்க வாய்ஸ் நோட் போடுங்க. சும்மா நான் விசாரிச்சுட்டு போறதுக்கெல்லாம் நீங்க கூப்பிட வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ட்ரேட் பண்ற விருப்பம் இருக்கிறவங்க நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம கம்யூனிட்டில இருக்கிற எல்லாருமே ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. போய் பாருங்க. ஃப்ரீ டெலிகிராம் லிங்க்ல குடுத்துருக்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃப்ரீ டெலிகிராம், கோல்டு டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதில போய் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ட்ரேடர்ஸ் நம்மோட பயணிக்கிறவங்க என்னென்ன ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை பாருங்க. நியர் பை 40% அளவுக்கு வீக்லி ப்ராஃபிட் எடுக்குறாங்க. உங்களோட கேபிட்டல்லேருந்து 40% அளவுக்கு நம்ம வந்து ஒரு 15 டேஸில 40% அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணி குடுத்துட்டுருக்கோம் ஒவ்வொருத்தருக்குமே. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு மேல மார்க்கெட் எங்க போகும்? கீழ வந்தா பை பண்ணலாம். சரி சப்போஸ் அப்படியே இருந்தா அப்படியே உங்களுக்கு ஒரு புஷ் ஆச்சுன்னா மார்க்கெட்டு மேல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஆல்ரெடி பொசிஷன் இருக்கிறவங்க, நீங்க இந்த லெவல்ல வந்து வச்சுக்க 4335 டூ 4340 அதுவரைக்கும் நீங்க வந்து பை எடுத்து வைக்கலாம். ஏன்னா ரிஸ்க் நான் தயாராகுறேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பை எடுங்க. மார்ஜின் கம்மியா வச்சு எடுங்க. ஓகேங்களா? எல்லாம் ஃபுல்லா வந்து நீங்க மார்ஜின் யூஸ் பண்ண வேண்டாம். அதில கம்மியான மார்ஜின்ல நீங்க வந்து எடுத்துக்கங்க. நெறைய வந்து உங்களுக்கு மார்ஜின் ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? அதனால ஈவினிங் மார்க்கெட் ரிஸ்க்கா இருக்கும். ப்ராஃபிட் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு புஷ் ஆகி மேல போயிரும் வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. 4355 பிரேக் அவுட் ஆகும்போது 4390 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த டார்கெட்ட பார்க்குறோம். 4390 4390 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட் பார்க்குறோம். வீக்லி டார்கெட்டுங்கிறது 4420 அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஆல்ரெடி 4420 குடுத்துருக்கேன். 4420 பார்த்தீங்கன்னா வீக்லி டார்கெட்டா நம்ம பார்க்குறோம். திரும்ப ஒரு டைம் 4420 மென்ஷன் பண்ணிடுறேன். வீக் டார்கெட் பார்த்து இன்னைக்கு நாளைக்கே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அப்படியே போச்சுன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்படியே பை ஆயிட்டே தான் இருக்கும். செல் ஆகாது. பையர்ஸ் அதிகமா இருக்கிறனால உங்களுக்கு மார்க்கெட் இறங்க விட மாட்டேங்கிறாங்க. இது வீக் டார்கெட்டா பார்க்குறோம். இதிலிருந்து மேல போச்சுன்னா வீக் டார்கெட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 4420 வரைக்கும் உங்களுக்கு வீக் டார்கெட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்படியே போகுமானா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாம் நம்ம எதுவுமே நம்ம ஒரு பிரெடிக்ஷன்ங்கிறது ஒரு 95% அளவுக்கு நம்ம சொல்றது நடக்குது. இன்கேஸ் நியூஸ் மார்க்கெட் செல் ஆனாலுமே திரும்ப மார்க்கெட் இந்த லெவலுக்கு இந்த வீக்ல வந்து டார்கெட் முடிச்சிருவாங்க. 4420 அப்படிங்கிறது இந்த வீக் டார்கெட்டோட பார்க்குறோம். கண்டிப்பா இந்த வீக் டார்கெட் 4420 அதிகபட்சம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிங்களா? 4300 கீழ வந்தாலுமே நீங்க திரும்ப வந்து பை பண்ணி வைங்க. 4300 ஒரு பை டிப், 4325 ஒரு பை டிப் பண்ணி வைங்க. ஆல்ரெடி பொசிஷன்ல இருக்கிறவங்க ஹோல்டிங் பண்ணுங்க. புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க 335 டூ 340 வந்தா நீங்க பை எடுங்க. சரிங்களா? இறங்குனா பை பண்ணுங்க. மார்ஜின் வந்து $1000 இருக்கிறவங்க ஒரு 3 என்ட்ரி போடுங்க. $500 இருக்கிறவங்க 1 என்ட்ரி, 2 என்ட்ரி லோ மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பத்தி தெரியணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட் போடுங்க. WhatsAppல வாய்ஸ் நோட் போடுங்க. Telegram வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பா 24 ஹவர்ஸ் நம்ம சப்போர்ட் இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு புதுசா வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களால அவங்களோட பயனடையட்டும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். நாளைக்கு மார்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 AM மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ணிருவோம். இன்னைக்கு நைட் நம்ம சொல்ற மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத மார்னிங் அனலைசிஸ் பண்ணிட்டு 7 AM ஸ்ட்ராட்டஜில சந்திப்போம். தேங்க் யூ.